அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தங்களது மகிழ்ச்சிக்கும் களத்திற்கும் காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3, 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். மன தைரியத்துடன் எந்த ஒரு வேலையையும் முடித்து காட்டும் பக்குவமும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரைய சனியில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு தை மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் நன்மையான பலன்களை அனைத்து வழிகளிலும் நடைபெறும். மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 2, 3, 4, 5, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும்
சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.